நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கால வேலைக்காய் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, காலைதோறும் அது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரே, இந்த அப்பா ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி நன்றிகள். ஆண்டவரே, விசேஷமாக இது உம்முடைய நாளாய் ஆண்டவரே இருக்கிறபடியால் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே தேவசமூகத்து நேராக எங்களை கொண்டு வந்து தேவசமூகத்தில் பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரே சோத்திரமையாக உமக்கென்று ஆண்டவரே காணிக்கை செலுத்தி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீ தேவன் கிருபை செய்தீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த குடும்பத்தை இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சபையார் யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கைகள் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே குடும்பங்களில் தேவ சமாதானமும் தேவ ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசேஷமாக நல்ல தெய்வீக சுகத்தை கொடுத்து நல்ல எல்லா விதமான ஆபத்து நாச மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து தொடர்ந்து வேலியடித்து இரத்த குட்டைக்குள்ளாய் மறைத்து வேலியடித்து பாதுகாத்து விசுவாசிகள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் ஆமாண்டவரே ஊழியக்காரங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் வெளியடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியர்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் தனித்தனியாய் பெருபெறாய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. விசுவாசிகள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் தனித்தனியாய் பெருபெறாய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே புதிதாக எங்கள் மத்தியில் ஆண்டவரே கொண்டு வந்திருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் முன்குறித்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை நீர் ஆசீர்வதிங்க. நான் அநேகரை ஆண்டவரே ஸ்தோத்திர தேவ சமூகத்தினராக கொண்டு வந்து விடுதலையாக்கி ரட்சித்து ஆசீர்வதித்து வெளியெடுத்து பாதுகாத்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் துணை நின்று ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த போகிற தெய்வங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். பாதுகாத்து வழி நடத்துகிற போகிற நல்ல கிருபைகளுக்காய் நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அடியனை மறைத்து வெளிப்படும். நீர் என்னோடு பேசும், எங்களோடு பேசும், உடைய ஜனத்தோடு பேசும். நீர் பேசுகிற தேவனப்பா, நீர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிறவர். ஆண்டவரே மரித்தேன் ஆனாலும் சதகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். இன்றும் ஆண்டவரே ஜீவனோடு ஜீவிக்கிறவராய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருந்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து நடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமான உபாகமம் 1:11 வாசிக்கலாம். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே மூலமாக கர்த்தர் சொல்ல நல்ல அருமையான ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சோதரம் பாருங்கள், எப்பேற்பட்ட நல்ல அருமையான வார்த்தையை சோதரம் தேவதாசனாகிய தேவ மனுஷனாகிய மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பாருங்கள், இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி என்ன செய்வார்? உங்கள் பிதாக்களை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே நிறைய கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவங்களோட முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்தார். அப்படி சொல்லியபடியே அவர்களை ஆசீர்வதித்ததும் உண்டு. அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக என்று சோதர விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தேவ ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சோத்திரம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார், பொருளாதார ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். அந்த பெருக்கத்தை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முந்திய நிலையை பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஏழ்மை நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோத்திரம் யாக்கோப்பு தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். அதாவது ஆபிரகாம், அவருடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய 2 மகன்கள், ஒன்று ஏசா, 2வது சோதரன் யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பை தான் கர்த்தர் சோதரம் ஆசீர்வதித்து இஸ்ரவேலாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கி அந்த இஸ்ரவேல் சந்ததி சோத்திரம் நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிறது. குறிப்பாக எருசலேமிலே சோத்திரம் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு கூட்ட ஜனத்தை சோத்திர ஹிட்லர் சோத்திரம் மற்றவருடைய பேச்சை கேட்டு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் இந்த நாசிச கொள்கையினாலே
இஸ்ரவேலர்களை வெறுத்து அவர்களை கொலை செய்தாலும் கர்த்தர் சோத்திரம் இன்று வரைக்கும் சோத்திரம் அவர்களும் அவர்களுக்கு தேவன் தந்த அந்த எபிரெய சோத்திரம் பாஷையும் இன்றும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே இந்த வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களின் முந்தைய நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 பேர் தான் என்ன பண்ணாங்க, சோத்திரம் அவங்க முற்பதாக்கள் வாழ்ந்த கானானிலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இங்கே வாழ்ந்த பகுதியிலிருந்து என்ன பண்ணாங்க, 70 பேர் தான் எகிப்துக்கு போனார்கள். எகிப்துக்கு போனவர்கள் தான் சோத்திரம் 6 லட்சம் புருஷர்களும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவங்க மனைவிமார் ஒரு 6 லட்சம் பேர், பிள்ளைகள் குறைஞ்சது 2 பேர். அன்னைக்கு அந்த காலத்தில் அதிகமான பிள்ளைகளை பெற்ற காலங்கள் உண்டு. ஒரு 2 பேர் வச்சு அவங்களோட கணக்கு பண்ணால் கர்த்தர் சோத்திரம் உண்டான 6 லட்சம் 12 லட்சம் 12 24 லட்சம் ஏறக்குறைய. அப்போ சோத்திரம் மற்ற ஜனங்களெல்லாம் சேர்த்து அந்நிய ஜனங்களும் புறப்பட்டார்கள். 30 லட்சம் பேர் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அவங்களுடைய நிலையை இது பார்க்கும்போது நீங்கள் யாத்திராம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வசனத்தை வாசிங்க. அங்கே அந்த கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இடையிலையும் வேதத்தில் அந்த கணக்கு சொல்லப்பட்டாலும் இதை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வசனம். எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன ரூபன் மூத்தவன், செமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், காத், ஆசேர் என்பவைகளை 12 பிள்ளைங்க இல்லைங்களா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். தங்கள் குடும்பத்தோடு அவர்களுடைய பிள்ளைகளோடு கூட போனார்கள் என்று பார்க்கிறோம். குடும்பத்தோடு கூட போனார்கள். யோசேப்போ பாருங்களேன், எங்கே போயிட்டு யோசேப்பு அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் முன்பாகவே போய் அவர்கள் வரக்கூடிய பஞ்சத்தில் அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு, சோத்திரம் அவர்கள் வம்சம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் அவர்களை இஸ்ரவேலர்களை பாதுகாத்தார். அதில் மட்டும் இல்லாமல் எகிப்தியரை பாதுகாத்தார். மட்டுமில்லாமல் சோத்திரம் 7 வருஷம் நல்ல விளைச்சல், அது பிற்பாடு 7 வருஷம் கடுமையான பஞ்சம், இப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதாக இருந்தது. இதை தேவன் யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் ஏற்கனவே சோத்திரம் அவர் 2 சொப்பனங்கள் மூலமாக சோத்திரம் பின்னாடி வருகிற உயர்வை வெளிப்படுத்தியிருந்தாலும் அதே வேளையில் சோத்திர பார்வோனுக்கு 2 சொப்பனங்கள் வெளிப்பட்டது. அதற்கும் அர்த்தம் சொல்லி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய ஆவியை பெற்ற அந்த யோசேப்பு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் தேவனால் கனப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும்போது பார்வோன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். நான் ராஜ்யத்தில் மட்டும்தான் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் நான் பெரியவனாக இருப்பேன், நீ தான் எல்லாவற்றிலும் நீ அதிகாரியாக இருந்து நீ இந்த தேசத்தை நடத்தி செல்ல வேண்டும் சோத்திரம் என்று சொல்லி முழு பொறுப்பையும் கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் முத்திரை மோதிரத்தை கொடுக்கும்போது அது அதிகாரத்தை கொடுப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. கொடுத்து சோத்திரம் இந்த தேசம் முழுவதற்கும் அதிகாரி ஆக்கினான், அல்லது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் சோத்திரம் வைத்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சரி, வாசிக்கலாம். யோசேப்பு அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோப்பின் கற்ப பிறப்பாகிய யாவரும் எத்தனை பேர்? 70 பேர் தான். ஆனால் பின்னாடி கர்த்தர் அவர்களை உயர்த்தினது வித்துன்னு பல லட்சங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இன்னும் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க சோத்திரம் பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். அடுத்த 7 வசனம் வரைக்கும். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாருங்கள், இதை பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் புத்திரர் எப்படி பெருகினாங்களாம்? மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பழத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் வாசிக்கும் போது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பினான்,
அவன் என்ன செஞ்சான்னு வேதத்தில் இருக்குது. ஆமாம் சோதர இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக ஒடுக்கினான். அவன் எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மையும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் பெருக பண்ணுவார், பழுக பண்ணுவார். கர்த்தர் சோத்திரம் உண்டா. தேவனுடைய ஜனங்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, பழுகி பெருக செய்திருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேசம் அவர்களால் நிறைந்தது என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக நம்முடைய தேசத்திலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நிறைந்திருப்பார்கள். சோத்திரம் உலகம் முழுவதிலும் எழுப்புதலின் காலத்தில் நிச்சயமாகவே சோத்திரம். இன்னும் இப்போ கிறிஸ்தவர்கள்ன்ற எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அதில் பேர் கிறிஸ்தவர்களாகிய ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம். ரோமன் கத்தோலிக்க சபையிலையும் எழுப்புதலை அனுப்பி ஜனங்களை உயிர்மீச்சடை செய்து ஜனங்களை கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் எல்லா பாரம்பரிய எல்லா விக்கிர ஆராதனையிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் விடுதலையாக்கி ரட்சிக்க சோத்திர தடையில்லை. அல்லேலூயா. ரட்சிக்க வல்லமையுள்ளவர் தான் என்பதை பார்க்குறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே போல் பலவிதமான பல மதம், இனம், ஜனங்கள், தேசத்தார், பாசைக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் கர்த்தர் ரட்சிப்பை தருகிறார். ஏனால் வேதம் சொல்கிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடைவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் என்னென்னா 2 முக்கியமான காரியம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், 2வது சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். சோத்திரம். சத்தியத்தை அறிகிற ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்பா பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க வைங்க பிள்ளைகளை. பாப்பா இங்கிட்டு திரும்ப, அந்த பாப்பா இங்கிட்டு. சோதர். சரி, இங்கே கவனிப்பா. நீ கொஞ்சம் பெரிய பிள்ளை, அவன் கொஞ்சம் சின்ன பிள்ளை. சரி, கர்த்தர் சோதனம் உண்டாகட்டும். ஆதியாகமம் 1:28 வாசிக்கும் போது கர்த்தர் ஆதாம் ஏவாளை சொல்லி அவர்கள் பார்த்து சொல்லி ஆசீர்வதித்த வார்த்தையை பாருங்கள். பின்பு தேவன் ஆதாம் ஏவாள் ஆதி தகப்பன் தாய் என்று சொல்லப்படுகிறதான ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் பழுகி பெருகி என்ன செய்யுங்க, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பழுகி பெருகுங்க. மட்டுமில்ல, எல்லா என்னுடைய படைப்புகளை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆமாம், சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்தார். பாருங்க, ஆசீர்வதிக்கிறார், அதிகாரத்தை கொடுத்தார். கர்த்தர் சொந்த அதிகாரத்தை, தேவன் கொடுத்த ஆளுகையை, அதிகாரத்தை அவர்கள் பாவம் செய்ததனால இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். சரி, இப்போ அது நிமித்தமாக தேவன் என்ன செய்தார்? சோத்திரம். அந்த முதல் உலகத்தை, தேவனை படைத்த அந்த முதல் உலகம் சோத்திரம் முந்திய அந்த உலகத்தை அவர் அழித்தார். அப்படி சொல்லும்போது உலகம் முழுவதும் சோத்திரம் இருந்த ஜனங்கள் அழிந்து போனார்கள். எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போனது. மனிதர்கள் முதற்கொண்டு எல்லா ஜீவராசிகளும் சோத்திரம் நோவா காலத்தில் அழிந்து போய் கர்த்தர் நோவாவும் அவருடைய மனைவி மற்றும் மகன்கள் 3 பேர், மருமக்கள் 3 பேர், மொத்தம் 8 பேர் மட்டுமே காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அந்த 8 பேர் பேலையில் இருந்தது எதற்கு அடையாளம் என்றால், சோத்திரம் அவர்கள் தேவனுடைய சபைக்கு அடையாளமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அந்த பேலையும் அந்த சோத்திரம் அதை நடத்தின அந்த தேவன் வைத்திருந்த அந்த நோவா தேவனுடைய ஊழியருக்கு அடையாளமாகவும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அதை குறித்து நம்ம வாசிக்கும் போது நீங்கள் ஆதியாகமம் 9:1 வாசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் பாருங்க என்ன சொன்னார்? நீங்கள் பழுகி பெருகி, யாரெல்லாம் சொன்னார்? நோவாவையும்
அவன் குமாரரை என்ன சொன்னார்? குமாரர் எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர் இல்லையா? அவங்க மனைவிமார் 3 பேர். அப்போ பிள்ளைகள் இருக்கிறாங்க நோவாவுக்கு. அந்த சமயத்தில் பேர பிள்ளைகள் இல்லை. சோத்திரம் பலிகை பெருகினது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோத்திரம் பேலையை விட்டு வெளியே வந்தபோது. பேலையை விட்டு வெளியே வரும்போது எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? 1 வருஷம் ஆச்சு. சோத்திரம் பேலை கிளம்புனதுலேருந்து சோத்திரம் அது தண்ணீரெல்லாம் வடிஞ்சு சோத்திரம். ஏன்னா அது 40 நாள் தொடர்ச்சியான மழை. அடுத்தும் இல்லாமல் பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது. வானத்தின் மதவுகளை தேவன் என்ன செஞ்சார்? திறந்துட்டார். அதனால தான் அவ்வளவு பெருவெள்ள மழை உண்டாயிற்று. உண்டாகி சோத்திரம் 40 நாள் மழை பெய்து நின்றுச்சு. இந்த அதே சமயத்தில் அப்போ பாருங்கள், அரராத் மலைக்கு மேலே அப்போ எல்லா மலைகளும் மூடப்பட்டுச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் அந்த 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசித்து வந்துட்டிங்கன்னா அங்கே நம்ம காரியங்களை பார்க்கலாம். ஏன் சோதரர் அந்த பூமியை அழித்தார் என்று வேதம் சொல்லும்போது, அன்னைக்கு இருந்த மனிதர்களையும் அன்னைக்கு இருந்த கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும் ஜனங்களையும் தேவன் அழித்தார், ஜீவராசிகளை அழித்தார் என்பதற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது சோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? சோத்திரம் தேவனுக்கு விரோதமான பாவங்களை அதிகமாக செய்து தேவனை துக்கப்படுத்தினதுனால மனிதனை உண்டாக்கினது எனக்கு விசனமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார். ஆகவே நான் என்ன செய்யணும்? மனுஷனும் இந்த பூமியை மனுஷன் ஜீவராசிகள் ஒன்றும் இராதபடி அழிக்கப்பட போகிறேன். ஆகவே நோவா நீ என்ன செய்ய? ஒரு பேழையை உண்டாக்கு. ஆகவே நீ என்ன செய்யணும்? நீயும் உன் குடும்பத்தாரும் பேழையில் போய் நீங்கள் உங்கள் பத்திரமா இருங்க. அதே சமயம் உங்களை இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாக கண்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நீதிமானாக யாரெல்லாம் இந்த பூமியில் ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சபையாகிய கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் இந்த பேழையில் இப்படிப்பட்ட பேழையில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவாரானால் கர்த்தர் சோத்து நலமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் சந்ததிகளும் காக்கப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் தனித்தனியாக எல்லாரும் என்ன பண்ணணும்? தேவனை விசுவாசிக்கணும், உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்காக வாழணும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமிட நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பெருக பெறுவேன் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் என்னது வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருகிருக்கும், பூமியின் மணலத்தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்னதை பாருங்களேன். வானத்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமான எண்ணு என்று சொன்னாரா? சோதரம் வெளியே கூப்பிட்டு தேவன் வானத்து நட்சத்திரங்களை பாரு ஆபிரகாம், அதை உன்னால் என்ன கூடுமா? என்ன முடியாது ஆண்டவரை. இப்போ சோதரம் கடற்கரை மணலை உன்னால் என்ன முடியுமா? என்ன முடியாது ஆண்டவரை. அதே போல் இருக்குமாப்பா அப்படின்னார். அதே போல் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படியாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கி இருக்கிற கர்த்தர் சோத்திரம் இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளும் பெருகி இருக்கிறார்கள். அதே வேளையில் இஸ்மவேல் சந்ததியும் பலிக்கு போய் நீங்கள் உலகம் முழுவதும் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டா. அதுதான் மணலத்தனையான சந்ததியாக இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் என்ன வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. கர்த்தர் பாருங்க, தாம் படைத்த சிருஷ்டிகளில் விசேஷித்த படைப்பாகிய சோத்திரம் மனுக்குலத்திடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனுக்கு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆதாம் ஏவாள் இடத்துல அதான் எதிர்பார்த்தார். கர்த்தர் சோத்திரம் அதிலே அவர்கள் தோல்வியடைந்தார்கள்.
பிற்பாடு பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் பாருங்கள் சோதரம் சொந்த தேசத்திலிருந்து நீ புறப்பட்டு வா என்று சொல்லும்போது கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. அது நிமித்தம் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா உபாகமம் 28:11 கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பார்ப்போம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு அப்போ உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-14 வசனம் சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அதே வேளையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது பிற்பாடு எச்சரிப்போடு கூடிய கர்த்தர் சோதர் தேவனுடைய வார்த்தைகள் வருகிறதே உபாகமம் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், கீழ்ப்படியாத போது சாபம் வரும் என்று தேவனுடைய ஒரு பிரமாணமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் சோத்தர் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற தேவ ஜனங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், கீழ்ப்படியாமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். அப்படி இல்லாத சூழ்நிலையில் சோத்திரம் அங்கு தேவனுடைய சோத்திரம் அந்த ஆசீர்வாதம் இல்லாத தேவனுடைய ரட்சிப்பு இல்லாத வீடுகளில் சோத்திரம் என்ன இருக்குதுன்னா சாபங்கள் தான் இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் தேவனை தேடாத ஜனங்கள், தேவனை புறக்கணிக்கிற ஜனங்கள், ரட்சிப்பை பெறாத ஜனங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் இருக்கிறதை பார்க்கிறோம், வேதனை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆகவே சத்தியம் அறியாத ஜனங்கள் வாழ்க்கையில் ஏன் எனக்கு துன்பம், ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, ஏன் எனக்கு நிம்மதி இல்லை என்ற அங்கலாய்ப்பை நாம் கேட்கிறோம். ஆனால் நம்மளும் அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தோம் இல்லையா? இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் சோத்திரம் அன்றாட தேவைகளை சந்தித்து நாம் நடத்தும்போது சோத்திரம் நாம் உலகத்தாரை போல சோத்திரம் நாம் கலங்கி நிற்காதபடிக்கு தேவன் நமக்கு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். அல்லேலூயா. உண்மைதானே இது? இன்றைக்கி கோடி கோடியாய் பணம் வச்சிருக்கிறவர்கள்ட்ட நிம்மதி இல்லைங்க, சமாதானம் இல்லைங்க. ஆனால் உண்மையான தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனால் கர்த்தரால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொன்னார். இது உலகம் கொடுக்குற பிரகாரமாக இருக்காதுன்னு சொன்னார். ஏன்னா உலகம் கொடுக்குற மாதிரி சமாதானம் சோத்திரம் பாருங்க, இஸ்ரவேலுக்கும் இந்த ஹமாஸ் அந்த பாலஸ்தீன் சமாதானம் பேசியிருக்கிறாங்கன்னு அது எந்த அளவுக்கு நிலைக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. சோத்திரம் 3 வருஷமாக அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் சோத்திரம் உண்மையான சமாதானத்தை தேவனால் நம்முடைய ஆண்டவரால் மட்டுமே கொடுக்க முடியும். அல்லேலூயா. குடும்பங்களில் தெய்வீக சமாதானம் உண்டாகணும். சமாதானம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, தேவ சமாதானம் சோத்திரம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி சோத்திரம் தேவன் இல்லாத வீடுகளில் சோத்திரம் தெய்வீக சமாதானம் இல்லை. குடும்பங்களிலே பலவிதமான போராட்டம், சண்டைகள், வேதனைகள், கண்ணீர்கள், சோத்திரம் விரக்தி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோத்திரம் பல குடும்பங்கள் இருக்கிறதே பார்க்க உலகத்தார் சோத்திரம் இதுக்காக தான் என்ன செய்கிறாங்க? ஆமாம், பொய்யான சமாதானம் ஆகிய கர்த்தர் சோத்திரம் காரியங்களை தேடி போகிறாங்க, சினிமாவை தேடி போகிறாங்க. அது ஒரு மாயை, அது ஒரு தவறான வழி என்பதை சோத்திரம் அறிஞ்சு கொள்கிறாங்க. சோத்திரம் இப்படி சமீபத்தில் நடந்த சம்பவத்து மூலமாக நமக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், போய் ஒரு நடிகனை பார்க்க போய் கடைசியில் எத்தனை பேர் செத்து போனாங்க பார்த்தீங்களா? சோத்திரம் அந்த நிம்மதி வந்துடுச்சா? சோத்திரம் வராது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமாம் சோத்திரம் நடிகையை தேடி போனால் என்ன உண்டாகும்? மரணம் தான் வருது. ஆனால் சோத்திரம் ஆண்டவரை தேடி வந்தால் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மளை வாழ வைப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஆளுகளை தேடி போகும்போது என்னது சாவு தேடி வருது. ஆனால் ஜீவனை கொடுக்குற ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்தவர் என்ன செஞ்சார்? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க வந்து அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் வந்தேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள் வேதம் சொல்லுவது பாருங்கள், சோத்திரம் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்களா? ஆமாம், அதனால் எந்த மனுஷனும் என்ன பண்ண மாட்டாங்க? உண்மையான சமாதானத்தை கொடுக்க முடியாதுங்க. ஆமாம், சோத்திரம் யாரும் கொடுக்க முடியாது, தேவன் மட்டுமே கொடுக்க முடியும்.
கர்த்தர் மட்டுமே கொடுக்க முடியும். ஆகவே மனுஷனை தேடி எங்கேயும் யாரும் ஓடாதீங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். நிறையா காரியங்கள் தொடர்ந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் அதெல்லாம் சொல்ல, நான் சுருக்கமாக ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். இந்த குறிப்பிட்ட ஆட்கள் தான் இல்லை, எந்த மனுஷரையும் நம்பி எந்த மனுஷரும் ஒரு சமாதானம் கொடுத்துருவாங்க, நிம்மதி கொடுப்பாங்க, ஒரு சந்தோஷம் கிடைச்சிரும். உண்மையான சந்தோஷம் அல்ல, அது சிற்றின்பம், அது அழிந்து போகக்கூடியது, அது நிம்மதியை தராது, அது வேதனையை கொடுக்கக்கூடியது. பேரின்பத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டுமே. அல்லேலூயா. பெரிய சந்தோஷம், நிரந்தர சந்தோஷம் நம்முடைய ஆண்டவர் இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சமத்தில் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பாடி மகிழ்கிறான். அப்போ வருங்க, தேவனுடைய பாடல்களை பாடி நீங்கள் மகிழலாம், சந்தோஷப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதைத்தான் செய்யணுமே தவிர சோத்திரத்தை அப்போ பிசாசுடைய வஞ்சகம் தான் என்னது, ஆமாம் அங்கே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், இங்கே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளையே வழிதவர செய்கிற ஆட்களெல்லாம் உண்டு, ஆட்கள் உண்டு. பிசாசு அப்படி தீவிரமாக செயல்படுகிறான். கடைசி காலத்தில் நாமும் நம்ம குடும்பமும் பிள்ளைகளும் சந்ததிகளும் நாம் கவனமாக இருந்து நம்மை காத்துக்கொள்வோமாக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே உபாகம் 28:11 என்ன சொல்லுவாங்க, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பாருங்க, இதை யாரும் செய்ய முடியுமா? மனுஷர் செய்ய முடியுமா? உலகத்தார் செய்ய முடியுமா? சோதர கர்த்தர் மட்டுமே, ஆண்டவர் மட்டுமே செய்ய முடியும். நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உண்டாக்கினவர். சோத்திரம் அவரால் மட்டுமே முடியும் என்பதை நல்லா தெளிவாக அறிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், எல்லா வித ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு பெருக்கத்தை தருவேன். கற்பத்தின் கனியில் பெருக்கம், விசுவாசிங்க. மிருக ஜீவன்களில் ஒரு பெருக்கம், நிலத்தின் கனியில் ஒரு பெருக்கம், பரிபூர்ண நன்மையில் ஒரு பெருக்கம். அல்லேலூயா. இதெல்லாம் யார் தான் தர முடியும்? மனுஷர், எந்த மனுஷனும் தர முடியாது, எந்த அரசியல்வாதியும் தர முடியாது. அதையும் சொல்கிறேன், அரசியல்வாதியும் தர முடியாது, எந்த நடிகனும் நடிகையும் தர முடியாதுங்க. எல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நான் பொதுவாகவே சொல்கிறேன், சோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு சோதரம், ஆமாம், முதல்வராக இருந்ததானே ஒருவருக்கு நானும் ஒரு ரசிகனாக இருந்தேன். ஆனால் அவரும் அந்த நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இல்லையா, முதல்ல, ஆமாம், நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சோதரம் படங்களில் நடிக்கும்போது கூட சிகரெட் பிடிக்கிற மாதிரி காமிக்க மாட்டார். சிகரெட் பிடிக்கிறவரும் அல்ல, குடிக்கிற மாதிரி தன்னை காமிச்சிக்க மாட்டார். ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பார். சோதர் எப்படி நடக்கணும் எப்படின்றது தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், ரசிகனுக்கு சொல்லிக் கொடுப்பார். தொண்டர்களான பிற்பாடு அவர்களை ஒழுங்குபடுத்தினார். நீங்கள் அப்படி செய்கிற ஆட்கள் யார் இருக்கிறா சொல்லுங்கள்? தவறான வழியில் நடத்துகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சோத்திரம் எப்படி போக்கிரி மாதிரியும் குடிகான மாதிரியும் பலவன பாவ செயல்களை செய்கிற சோத்திரம் ரவுடிகள் மாதிரியும் தங்களை காமிக்கிறதுனால அவங்களை பின்பற்றுறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. தெரியுமா? ஏன் அப்படி ஆகுறாங்கன்னா காரணம் இதுதான். அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி. அப்போ இந்த மாதிரி காரியங்களை காமிக்கிறவங்க தவறாக வழி நடத்துகிறாங்க. கர்த்தர் சோத்திரம். அதனால் அந்த இளைய சமுதாயம் என்ன செய்யப்படுகிறது, வாலிபர்களும் இளைஞர்களும் இளம் பெண்கள் கூட, ஒரு காலத்தில் பெண்கள்லாம் அவ்வளோ ஒரு ஆர்வம் இதாக இருக்க மாட்டாங்க. சோத்திரம் ஏதோ ஓட்டுக்கிட்டு போடுவாங்களே தவிர ரொம்ப இதாக இருக்க மாட்டாங்க, பைத்தியம் மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப பயங்கரமாக காரியங்கள் இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அநியாயமாக ஜனங்கள் சோத்திரம் ஏமாந்து போய் அந்த மாயைகளை சிக்கிக்கொள்ளும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் இனிமேல் இந்த எந்த விதமான பாதிப்பும் நம்முடைய தமிழகத்தில் வராதபடிக்கு, நம்முடைய இந்திய தேசத்தில் வராதபடிக்கு கர்த்தர் ஜனங்களை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பாருங்கள், ரோமர் 15:13 வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புகிற தேவன். வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே சோத்திரம் பாருங்க, ஒரு நம்பிக்கை பெருகணும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகிறது. இதில் வரணும், ஆவிக்குரிய காரியங்களே வளரணும்.
சோத்திரம் பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் என்ன செய்கிறாரு? விசுவாசத்தினால் உண்டாகும். பாருங்க, விசுவாசத்தினால என்ன செய்தான்? எல்லாவித சந்தோஷம் கிடைக்குங்க. தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தினால, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வைக்கிற விசுவாசம், தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், அப்போ என்ன உண்டாகுது? எல்லாவித சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து என்னத்தினாலே நிரப்புவாராம்? சந்தோஷத்தினாலே நிரப்புவார். எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் நிரப்புவார். உங்களை நம்மை நிரப்புவாராக. அல்லேலூயா. இப்படி யாராவது நிரப்ப முடியுமா? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் யாரையாவது? சோத்திரம். எந்த மனுஷனும், எந்த அரசியல்வாதியோ, எந்த நடிகர்களோ சந்தோஷத்தை சமாதானத்தினால நிரப்ப முடியுமா? உண்மையான சந்தோஷம் சமாதானத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்ல வர்றோம். ஏமாந்து போயிடக்கூடாது. சோதரம் தேவன் நமக்கு கர்த்தர் சோதரன் நம்முடைய ஆண்டவர் தான். ஆண்டவர் என்ன செய்யணும்? அவர் தான் நமக்கு தலைவர். அல்லேலூயா. ஆமாம், சோதரம் அவர் தான் நம்முடைய வழிகாட்டி. நம்முடைய தலைவராக வழிகாட்டியாக ஆண்டவராக இயேசுவை தான் நாம் பின்பற்றணும். அல்லேலூயா. வேறு யாரையும் பின்பற்றாதீங்க. மனுஷரை பின்பற்றாதீங்க. எந்த அரசியல்வாதியும் பின்பற்றாதீங்க. எந்த நடிகரையும் பின்பற்றாதீங்க. எந்த நடிகையும் பின்பற்றாதீங்க. அவருக்கு நல்ல வழியை காட்ட முடியாது. நிச்சயமாக நல்ல வழியை காட்டக்கூடியவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா அதை நான் அனுபவித்து சொல்கிறேன். 35 வருஷமாக இந்த ஆண்டவராக இயேசுவை நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் இவரை போல் ஒரு நல்ல தலைவர். அதான் சொல்கிறேன். எனக்கு முன்பாக நான் ஒரு காலத்தில் ரட்சிக்க முன்பாக ஒரு சிலரை நான் பின்பற்றுன்னு சொன்ன ஒருத்தரை எல்லாரும் இல்லை. அவருடைய அந்த ஒரு காரியங்கள். ஆனாலும் கூட ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எனக்கு தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. என் வழிகாட்டி ஆண்டவராக கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. இப்படி நம்ம இருக்கணும். ஆமாம், நமக்கு வேறு எந்த தலையும் இல்லை, தலைவாவும் இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அவங்களாம் இருக்கட்டும். அவங்களாம் உலகத்தாருக்கு அவங்களுக்கு ஏதோ நல்ல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஆண்டவர் தான், கர்த்தர் தான், இயேசப்பா தான் நமக்கு தலைவராக என்ன இருக்கணும்? தலைவராக இருக்கணும், வழிகாட்டியாக இருக்கணும். இதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம காப்பாற்றப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். நாமும் நம்முடைய குடும்பமும் பிள்ளைகளும் சந்ததிகளும். அல்லேலூயா. ஆமாம், அதில் நம்ம உறுதியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். சரி, அடுத்து பாருங்கள். யோவான் 15:5 நம்முடைய ஆண்டவர் யார்? திராட்சை செடியாக இருக்கிறார். நாம் அவருடைய கொடிகளாக இருக்கிறோம். சரி, வாசிக்கலாம். ஆமாம், நானே திராட்சை செடி அப்படின்னு சொன்னார் இல்லையா? நீங்கள் அதன் ஒருவன் என்னிலும். அதான் முக்கியம். இன்றைக்கி நாம் அவரையில் நிலைத்திருக்கணும். அப்போ அவர் நம்மள நிலைத்திருப்பார். சரி, வாசிக்கலாம். மிகுந்த கனிகளை கொடுப்பானா பெருக்கத்தை பார்க்குறோம். மிகுந்த கனிகளை, நற்குணங்களை, நல் சுபாவங்களை வெளிப்படுத்துவோம். கர்த்தருக்குள் நிலைச்சிருந்தா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இல்லைன்னா மனுஷர்களை பின்பற்றி போவோமானால், உலகத்தாரை பின்பற்றி போகுமானால் நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கும். குணங்கள்லாம் கெட்டு போயிருக்குங்க, கெட்டு போயிடும். நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. நல்ல கனிகள் என்பது தெய்வீக குணங்களை குறிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. நல்ல நம்ம குணம் நல்ல குணமாக இருக்கும். இயேசுவை பின்பற்றினால், ஆண்டவரை பின்பற்றினால், அவருடைய வசனத்தை பின்பற்றினால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அப்படி சொல்லிட்டு என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ யோவான் 15:1 வாசிக்கும் போது பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லுவார். வாசிக்கலாம். 15:1. நான் மெய்யான, மறுபடியும் சொல்கிறார் பார்த்தீங்களா? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி விடாத. வாசிக்கலாம். என்னில் கனி விடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்கிறார்? அறுத்து போடுகிறார். கனி கொடுக்குற கொடியை என்ன செய்கிறாரா? அதிக கனிகளை கொடுக்க முடியும். அதாவது பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம மாற்ற விரும்புகிறார். ஆசீர்வாதங்களினால் நிரப்பி, நற்குணங்களினால் நிரப்பி, சமாதானத்தால் நிரப்பி, சந்தோஷத்தால் நிரப்பி, விடுதலையை கொடுத்து, ஜெயத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அது அதிக கனிகளை கொடுக்க முடியாது. என்ன செய்கிறாரு?
சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நம்ம ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்னா, தேசத்தில் சமாதானம் உண்டாக, தேசத்தில் இருக்கிற தலைவர்களை நல்ல ஆளுகை செய்ய, எல்லா எந்த மதம் இனம் ஜனம் என்ற வேறுபாடு வராமல் எல்லாருக்கும் நன்மை செய்கிற நல்ல ஆட்சி கொடுக்குற சோத்திரம் தலைவர்களை கர்த்தர் எழுப்ப முடியாது ஜெபிக்கலாம். நம்ம வேதமே நமக்கு வழிகாட்டுகிறது. சோத்திரம். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்ம எதுக்காக ஜெபிக்கணுமா? நாம் இப்போ புத்திய வசனம் 1 தீமோத்தேயு வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யலாம். என்ன செய்யலாம்? இப்போ போடுப்பா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தின்னா என்னன்னா, முக்கியமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் என்ன செய்யணும்? ஆமாம், விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் 4 காரியங்கள் நம்ம பண்ணணுமா? பண்ணிட்டு அடுத்த வசனம் பாருங்கள், எல்லா பக்தியும். ஏன்னா நம்ம ஒரு நம்ம அந்த உலகத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு தேசத்தில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நமக்கு கர்த்தர் தந்த தேசம், இந்த தேசம் இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்திய தேசம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது ஜெபிக்கணும். இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாது ஜெபிக்கணும். அதே வேளையில் தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய உதாரணம் சொல்கிறேன், நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் ஐயாவுக்காக ஜெபிக்கணும். சோத்திரம். மத்தியில் இருக்கிறதான பிரதமர் மோடி ஐயாவுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்க சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் ஜெபிக்கலாம். இன்னொன்று, கர்த்தர் சித்தமானால் புதிய ஆட்சியை எதுவும் கொண்டு வர விரும்புகிறாரா? சோத்திரம், ஜெபிங்க. ஒருவேளை அந்த நேரத்தில், நான் அதான் நேற்று கூட சொன்னேன், அந்த நேரத்தில் உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடும்படியாக சோத்திரம் உங்களுக்கு விருப்பமோ அது உங்களுடைய அது உங்களுடைய உரிமை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அது உங்களுடைய சோத்திரம். ஓட்டு போடுவது உங்களுக்கு கடமை. அதை நீங்கள் செய்யலாம். அல்லேலூயா. ஆனால் சும்மா என்ன செய்யக்கூடாது? ஒரு வெறித்தனமாக சும்மா உலக மனுஷர்களை பின்பற்றி ஓடக்கூடாது. அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஆபத்தில் முடிஞ்சு தான் 42 பேர் செத்து போனாங்க. இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு. அதுக்கு தான் பாருங்கள், நீதிமன்றம் முதற்கொண்டு அரசாங்கம் முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க? இனிமேல் இப்படி சம்பவம் நடைபெறாதபடிக்கு ஒழுங்குகளை கொண்டு வர்றாங்க. சோத்துரும். அதெல்லாம் அப்படி அவசியம் தேவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்குள்ள ரொம்ப போக விரும்பலை. ஆனாலும் கூட ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு, ஒரு எச்சரிப்பு உண்டாக முடியா? நான் கவனமாக இருந்து நம்மை காத்துக்கொள்ளணும்ல. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் போய் சிக்கி கொண்டாங்கன்னா எவ்வளோ அது போல் ஒரு வேதனை என்ன இருக்குது? வசனத்தை கேட்குற, சத்தியத்தை கேட்குற பிள்ளைங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் பாருங்கள், நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய தேசத்தில் கலகம் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? அமைதியிலுள்ள ஒரு வாழ்க்கை. ஜீவனம்னா வாழ்க்கை வாழும்படிக்கு என்ன செய்யணும்? இன்றைக்கி ராஜாக்கள் நம்ம ஆளலை. ராஜாக்களுக்கு பதிலாக அதாவது பிரதம மந்திரி, சோதரம் பிரசிடென்ட் சொல்லப்படுகிறதான ஜனாதிபதி, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ முக்கியமாக நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, அவர்களுக்கு பாதுகாப்புக்காகலாம் ஜெபிக்கணும். அவர்களுக்கு நல்ல ஆயிலை கொடுக்கணும், நல்ல ஆட்சியை கொடுக்கணும். இப்படிலாம் ஜெபிக்க சொல்லி வேதமே சொல்லுதுங்க. அதை நம்ம செய்யணும். எதை செய்யணுமோ அதை செய்யணும். ஜெபிக்க வேண்டியவர்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாருக்காகவும் என்ன செய்யணும்? அப்படியே செய்யணும். அப்படின்னா ஜெபம் பண்ணணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. துதிங்க, அதாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே செய்ய வேண்டும். அடுத்த வசனம் கூட அந்த வார்த்தையை கவனிங்க. இது பிரியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக என்ன செய்யுது? நன்மையுமாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு எது நன்மையும் பிரியமாக இருக்கிறதோ அதை நம்ம செய்யணும். இதை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், எந்த உமக்கு சித்தமானவர்களை கொண்டு வாங்கன்னு கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆமாம் சோதரம் தொடர்ந்து சில அரசங்களை வந்துக்கிட்டே இருக்கலாம், அவங்க தான் ஆளணுமா, புதியவர்கள் ஆளக்கூடாதா? தாராளம் ஆளலாம், தாராளம் வரலாம். அதுக்கேற்ற சோத்திரம் அந்த வழிமுறைகளை கற்றுக்கொண்டு அந்த ஒரு பக்குவங்களை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்? வரணும், ஆட்சிக்கு வரணும். சோத்திரம்.
ஏதோ சோதரம் ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்றது இல்லை. ஏதோ ஓட்டு போட்டு வந்தோம், ஏதோ சும்மா நம்ம சினிமா வசனம் மாதிரி பேசிட்டு பஞ்சு டைலாக்லாம் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். அது இது கிடையாது. என்னது எது கிடையாது? அரசு நடத்துகிற காரியமா? அதெல்லாம் முடியாது. அப்படியெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. சோதரம் சினிமாத்தனமான காரியம்லாம் அன்றைக்கி அப்படியே வந்துட்டாங்க தலைவருக்கு, இன்றைக்கி இப்போ இப்படி வரக்கூடாதா அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. சரி, நான் தான் சொல்கிறேன், நேற்று கூட சொன்னேன், அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாரோ ஓட்டு போட்டுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதற்காக என்னது கண்மூடித்தனமாக யாரையும் பின்பற்றுறது ஆபத்து. யாரையும் பின்பற்ற வேணாம், கர்த்தரை மட்டுமே பின்பற்றுவோமாக. அல்லேலூயா. நான் சத்தியத்தை நான் பேசுகிறேன், அவ்வளோதான். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதா 1:2 எதில் பெருகணுமா? தேவனுடைய இரக்கத்தினாலும் சமாதானத்தினாலும் அன்பினாலும் நாம் பலப்படுத்தப்படணும், பெருகணும் என்ன இருக்கிறது. யூதா 1:2 வாசிங்க. பெருகியிருக்கா உங்கள் குடும்பத்தில்? தேவனுடைய இரக்கம் பெருகியிருக்கா? அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய சமாதானம் பெருகணும், தேவனுடைய அன்பு பெருகணும். இது நமக்கு அவசியம். எதில் பெருகணுமோ அதில் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து கொலோசியர் 1:9-11 நாம் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் பலப்படுத்தப்படணுமா? வாசிக்கலாம். 3 வருது. சரி, வாசிக்கலாம். இது நிமித்தம் கேட்ட நாள் முதல் உங்களுக்காக என்ன செய்கிறோம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்னு சொல்கிறார். இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுன்னு முக்கியமானது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு கூட உறவாடுங்க, உலகத்தாரோடு கூட இல்லை. சோத்திரம் தெய்வ பக்தியற்றவர்களோடு கூட நம்ம எப்படி உறவாடி அவர்களுடைய தவறான காரியங்களை கற்றுக்கொள்வதில்லை. தேவனற்றவர்கள் இருக்கிறார்கள், தேவனை புறக்கணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாகத்தான் பேசுவார்கள், இல்லையா? அப்போ தேவ பக்தி உள்ள ஜனங்களோடு, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட நம்ம நல்ல ஒரு ஐக்கியம் வச்சுக்கொள்ளணும். சபையோடு நல்ல ஒரு ஐக்கியம் வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், ஜபத்தில் நான் எப்படி இருக்கணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறவங்களாக இருந்தாங்க பரிசுத்தவான்கள். நாமும் கூட வேதம் நமக்கும் தான் சொல்லுது, சபை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்குது. ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தில் இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் பாருங்கள், எல்லா ஞானத்துலேயும் வளரணும், பெருகணும். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய இது பெருக்கம், ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். சோத்திரம் பலப்படுத்தப்படணும், வளரணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. சரி, அடுத்த வசனம். சகலவித நற்கிரிகள், நல்ல செயல்கள்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நல்ல செயல்களை மட்டுமே செய்தார், நற்கிரிகளை மட்டுமே செய்தார். அல்லேலூயா. எந்த விதமான தீமை யாருக்காவது செஞ்சாரா? ஏசப்பா வாழ்ந்தாரே, ஊழியம் செய்தாரே, போதிச்சாரே. அவரிடத்துல எந்த ஒரு குற்றமும், கடுகளவு குற்றம் ஒருவரால் சாட்ட முடிஞ்சதா? முடியலையே. காரணம் என்ன? அவரோட வாழ்க்கை நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. அல்லேலூயா. சகலவித நற்கரியல்மாய கனிகளை தந்து என்ன செய்யணுமா? தேவன் அறிகிற அறிவிலை விருத்தடைந்து என்ன செய்யணும்? கர்த்தருக்கு தேவனுக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. நடந்து கொள்றீங்களா? நடந்து கொள்ளுவீர்களாக. அல்லேலூயா. நான் நடந்து கொள்ளணும், நீங்கள் நடந்து கொள்ளணும். சகலவித நற்கிரிகளாகிய கனிகளை தந்து, அதே சமயத்தில் ஆவிக்குரிய கனிகள்லையும் பெருகணும் நம்ம, இல்லையா? ஆமாம், கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் இதற்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நற்கிரிகளாய் கனிகளை தந்து நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. தேவனையும் அறிகிற அறிவில் நான் என்ன செய்யணும்? விருத்தடையணும். அதற்கு எனக்கு தெய்வீக ஞானத்தை கொடுங்கப்பா. உமக்கு பிரியம் உண்டாக உமக்கு பாத்திராய் நடந்து கொள்ள விரும்புகிறேன், எனக்கு துணை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் 11. சந்தோஷத்தோடு கூடிய இதெல்லாம் நம்ம கழிக்கணும்னா அடுத்து என்ன கிடைக்குது? சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும், நீடிய சாந்தமும், சோத்திரம், எல்லா பொறுமையும். பாருங்கள், நல்லா கவனிங்க.
உலகத்தின் காரியங்கள் பொறுமையை கொடுக்கறதில்ல, சாந்தத்தை கொடுக்கறதில்ல, நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கறதில்ல, நல்ல வழியில் நடத்துறதில்ல. நல்லா கவனிங்க. இதெல்லாம் நான் கடந்து வந்ததுனால சொல்கிறேன். என்னுடைய வயதுக்கு என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் நான் நிறையா பார்த்துருக்குறேன். நீங்கள் கூட உங்கள் வயதில் மூத்தவங்களாம் இருக்கிறீங்க. சோத்திரம். ஆமாம், குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறீங்க. உங்கள் காலத்தில் நீங்கள் பல காரியங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருக்கிறீங்க. சோதரிங்க அதில் கடந்து வந்திருக்கிறீங்க. சோதரம் வாங்க, மகிமையான அவருடைய வல்லமையின்படி என்ன செய்யணுமா? எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படணும். தேவனுடைய வல்லமையினாலே நம்ம பலப்படுத்தப்படணும். அல்லேலூயா. சோத்திரம். இயேசுவின் நாமம் நமக்கு வல்லமை, பலன் தரக்கூடிய நாமம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்கு வல்லமை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம சொல்லி சோத்திரம். அவர் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி என்ன செய்வானா? சுகமாக இருப்பான். வேறு சுகம் வேறு எங்கேயும் வராது, விடுதலை எங்கேயும் வராது, சந்தோஷம் எங்கேயும் வராது, வேறு எங்கேருந்து வராது, சமாதானம் எங்கேருந்து வராது. தேவனுடைய சோத்திர வல்லமையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக வல்லமை வெளிப்படுகிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு ஜபத்தின் மூலமாக வல்லமை வெளிப்படுகிறது. அது அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வல்லமைன்னு சொல்லும் போது இதெல்லாம் எல்லா வல்லமையினாலும் நம்ம என்ன செய்யணும்? நீங்களும் நானும் சபையார் பலப்படுத்தப்படணும். திருவனந்தபுரம் நம்ம எடுக்க போகிறோம். கர்த்தர் சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தவங்க இதில் பங்கு பெற போகிறீர்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். அப்போ தான் நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய சந்ததிங்க சோத்திரம் நம்மை பின்பற்றி நம்ம விசுவாச ஜீவித்தில் வருவாங்க. முதல்ல நமக்கு நல்ல ரோல் மாடல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்கு ரோல் மாடலாக 35 வருஷம் அவர் தான் இருக்கிறார். உங்களுக்கு யார் இருக்கிறா? ரோல் மாடல் ஏசப்பா தான் இருக்கிறாரா? உண்மை தானா? நிச்சயம் தானா? ஆமாம். வேறு யாரையும் ரோல் மாடலாக வச்சுக்கிறாதீங்க. ஆமாம். பழைய காலத்து நடிகராக இருக்கட்டும், புது காலத்து நடிகராக இருக்கட்டும், யாரும் நமக்கு ரோல் மாடல் இல்லைங்க. அதே சொல்லிடுறேன் நான். சோத்துறோம். நமக்கு ஆண்டவர் தான் ரோல் மாடல். அல்லேலூயா. சரியா? ஆமாம். சோதர் நல்ல ரோல் மாடலாக இருக்கிறவங்க நல்ல என்ன செய்வாங்க? நல்ல வழியை காட்டுவாங்க. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் வேதத்திலேருந்து நம்ம சொல்கிறேன், வேண்டுதல் செய்கிறோம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா கலாத்தியர் 5:22-23. அப்போ எல்லா நற்கனின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஆவிக்குரிய கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவின் கனியோ? ஆமாம். இதெல்லாம் பாருங்கள், யார் மூலமாக வராது? மனுஷனுக்கு மூலமாக வராது, தேவனால் மட்டுமே தர முடியும். ஆவின் அன்பு, தெய்வீக அன்பு அவர் தான் செலுத்த முடியும். தெய்வீக அன்பை குடும்பங்களில் சோத்திரம் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்த அவரால் தான் முடியும். அடுத்த குடும்பங்களில் தேவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, நம்ம சபைக்குழு சகோதர அன்பு, இதெல்லாம் நிலைச்சிருக்கணும். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். உலக அன்பு மாயை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உலக அன்பு எப்படிப்பட்டது? மாயை. அப்படின்னா அது ஒரு பொய்யான காரியம். இயற்கையாகவே தேவன் சுவாப அன்பை வைத்திருக்கிறார். ரசிக்கப்பட்டவர்களோ ரசிக்கப்படாதவர்களுக்கோ என்ன இருக்குது? சுவாப அன்பு இருக்குது. அவர் ரசிக்கப்படாத இருந்தாலும் சுவாப அன்பு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகள் மேலே அன்பு வைப்பாங்க. பிள்ளைகள் கூட தாய் தகப்பன் மேலே என்ன செய்வாங்க? அன்பு வைப்பாங்க. என் அப்பா என் அம்மா அப்படின்ட்டு, இல்லை தாத்தா பாட்டி சோதரம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அப்படின்ற ஒரு அவங்க மேலே அன்பு இருக்கும். இயற்கையாக அந்த சுவாப அன்பை இயற்கையாக எல்லாருக்குமே வச்சுருக்கிறார். ஆனால் கர்த்தருக்குள்ளே வரும்போது அந்த தேவ அன்பை நம்ம பெற்றுக்கொண்டு சோத்திரம் அந்த அன்பில் நம்ம வளர்கிறதுக்கு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த அன்பு மனுஷர் அன்பு அது சுவாப அன்பில் அதில் காணப்படும். ஆனால் மனுஷர் அன்பு கூட என்னது மாறிப்போகும், தேவ அன்பு மாறாது. அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறாராம்? அவருடைய சுவாபத்தில் ஒன்று என்னென்னா, அவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பானவர். அவருடைய குணாதிசயங்களிலே ஒன்று முக்கியமானது என்னது? அன்பு தன்மை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அன்பற்றவர்களாய் இருக்க மாட்டார். சோத்திர தேவன் வேதம் முழுவதும் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, நம்ம வேதத்தை வாசித்தோம்னா தேவன் அன்புள்ளவர் என்று தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அன்புள்ளவராக என்றென்றைக்கு இருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும்.
அன்பினால தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார், மனுஷனை சிருஷ்டித்தார் என்றெல்லாம் வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆவின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம். ஆமாம், எல்லா பிரமாணமும் இதுக்குள்ளே அடக்கியிருக்கிறாரு தேவன், கர்த்தர், ஆவியானவர். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய கனிகளில் நம்ம பெருகணும். ஸ்தோத்திரம். நற்கிரியில் பெருகணும். பல காரியங்களை நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். பாருங்க, இதை நம்ம அறியணும். இதில் இந்த அறிவு நமக்கு இருக்கணும். கர்த்தரை அறிகிற அறிவு, தேவனைனா பிதாவை அறிகிற அறிவு, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவு. சோதரம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் கர்த்தராக சோத்திரம் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தத்துவம் உடையவர் என்று அர்த்தம். அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர், நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்ன்றது அவர் அறிகிற அறிவில் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது தான் இந்த காரியங்கள்லாம் அறிஞ்சு கொள்ள முடியும். சத்தியத்தை கேட்கும் போது தான் இதெல்லாம் அறிய முடியும். வாசிக்கலாம். உங்களுக்கு கிருபையும், இங்கே 2 காரியத்தை, யூதா மூலமாக 3 காரியத்தை பார்த்தோம். இங்கே கிருபையும் சமாதானமும் பெருகணும். நம்ம கர்த்தர் நம்முடைய சபையிலையும் கிருபையும் சமாதானத்தை பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய சமாதானம் பெருகணும். உங்களோட வாழ்க்கையில் பெருகணும், உங்கள் குடும்பத்தில் பெருகணும். ஊழியக்காரர்கள், குடும்பத்து பிள்ளைகள் குடும்பங்களில் பெருகணும். சோத்திரம். சமாதானம் நமக்கு ரொம்ப முக்கியம். குடும்பங்களில் தேவனுடைய கிருபை நமக்கு அவசியம். நாம் நிர்மூலமாகாதற்கு யாருடைய கிருபையா? தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நிர்மூலமாகாதன்றது என்ன வார்த்தை புலம்பலில் இருக்கு இல்லையா? நாம் நிர்மூலமாகாது இருக்கிற கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நிர்மூலமாகாது இருப்பதுன்னா நாம் அழியாமல் காக்கப்படுகிற கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. 42 பேர் அழிஞ்சு போனாங்க. சோதரன், நாம் அழியாமல் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். இப்படி ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா பல விதமான பூகம்பம், கொள்ளை நோய்கள். கொள்ளை நோய் இது சொல்கிறேன், கோவிட்லாம் வந்துச்சே. ஒரு 3 வருஷம் நம்ம பல விதமான காரியங்களை பார்த்தோமே. நம்ம சொந்தக்காரங்கள் இறந்தாங்க. நம்முடைய தேசத்தில் எத்தனோ பேர் இறந்தாங்க. கர்த்தர் உலகத்தில் பல தேசங்களில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் மரித்து போன வேலையில் ஆண்டவர் நம்ம ஜீவனோடு வச்சிருக்கிறாரே. அல்லேலூயா. சில பேருக்கு கோவிட் வந்துச்சு, வந்தாலும் கூட ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருக்கிறாரே. அதான் வேதம். இந்த நம்ம மறக்கக்கூடாது. நாம் நிர்மூலமாக இருக்கிறது ஆண்டவரே உங்களுடைய கிருபையப்பா. நான் நன்றி சொல்லுவேன். நான் எங்கள் சபையில் இருக்கிற ஒருவராது அதெல்லாம் மறிக்கலை. சில சபையில் இருக்கிற சில விசுவாசிகள் மறித்து போனதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு வேதனையாக இருந்தது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சபைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் சில பேர் இறந்து போயிட்டாங்களே. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். காலங்கள் கர்த்தர் இருக்கிறது. நாம் சொல்கிறீங்களா? ஆனாலும் கூட நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார், அழியாதபடிக்கு. அல்லேலூயா. நிர்மூலமாகாதபடிக்கு பாதுகாத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா. இப்படி சொல்லி நன்றி சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வோம். சோத்திரம். உலகத்தோடு அல்ல, உலக மனுஷரோடு அல்ல, தேவனோடு நம்ம நெருங்கி வாழணும். உலக மனுஷரை நேசிக்கணும். சோத்திரம். உலகத்தின் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் நமக்கு அவசியம். நாம் அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களும் நல்ல தெய்வத்தை கண்டுகொள்ளும்படியாக நாம் ஜெபிப்பது அவசியம். ஆனால் அவர்களோடு கூட என்ன செய்ய முடியாது? அவர்கள் வழியில் நாம் நடக்க முடியாது இல்லையா? ஏன்னா பாவ வழியில் நடக்கிறவர்களோடு கூட நம்மளும் நடக்க முடியாது. ஆகவே பரிசுத்த வழியில் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களை நம் முன்மாதிரியாக கொள்வது நல்லது. ஒன்று எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு நல்ல ரோல் மாடல் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதே சமயத்தில் நல்ல ஊழியர்களும் நல்ல முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் சகோதரப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். கர்த்தர் வேதத்தில் சொல்லும்போது, நான் கர்த்தரை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. ஏன்னா நான் நல்ல ரோல் மாடலாக உங்களுக்கு இருக்கிறேன். அதனால் கர்த்தரை நீங்கள் ரோல் மாடலாக வைங்க. அதோடு கூட என்னையும் கூட என்ன பண்ணுங்க? ஆமாம், சோத்திரம், என்னுடைய போதனைகளை பின்பற்றுங்கன்னு அர்த்தம்.
நான் சோதர தேவனுடைய ஊழியத்தை செய்கிற சோதர தேவனுக்காக வைராக்கியமே வாழுகிற என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த கிரியைகளை பின்பற்றுங்கன்னு சொல்கிறார். அதுதான் முக்கியம். சரி, ஆனால் ரோல் மாடல்னு யார் உங்களுக்கு ரோல் மாடல்னு சொன்னால் நம்ம டக்குன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். எனக்கு ரோல் மாடல் ஜீசஸ் தான், அல்லேலூயா. ஆமாம், எனக்கு நல்ல முன்மாதிரி ஏசப்பா தான், அல்லேலூயா. அப்படி சொல்ல முடியுமா? சொல்லணும், அல்லேலூயா. அப்படி நம்ம வாழ்ந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததோ வாழ்க்கை இருந்ததோ போகட்டும். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நான்லாம் அப்படிலாம் ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ அர்ப்பணித்ததுனால இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். நானும் உங்களை போல் விசுவாசியாக இருந்து தானே ஊழியக்காரனாக இருக்கிறேன். சோத்திரம். திடீர்னு வந்துட்டேன் நான் ஊழியக்காரனா. 10 வருஷம் ஒரு சபையில் இருந்து சோத்திரம் கீழ்ப்படிஞ்சு அந்த சபைக்கு கீழ்ப்படிஞ்சு, சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, ஊழியர்களுக்கு சோத்திரம் கீழ்ப்படிஞ்சு தான் ஊழியக்காரன் ஆக முடியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, 3வது வசனம், தம்முடைய மகிமையினாலும் நம்ம எப்படி அழைச்சிருக்கிறார் பாருங்க. அழைப்பை பற்றிக்கலாம், எப்படி விசேஷத்த அழைப்பு. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தில் நம்மை அழைத்தவரை மறுபடியும் இந்த வார்த்தை வருது பற்றிங்களா, அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும். ஆமாம், இந்த ஜீவனுக்குன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் தேவ பக்தியை எப்படி வாழ்க்கை வாழணும், தேவ பக்தி இருக்கணும். சோத்திரம். அவபக்தி என்பது இருக்குது உலகத்தில். சோத்திரம் அந்த பக்தி அல்ல. கர்த்தர் சோத்திரம் வீணான பக்தின்னுலாம் இருக்குது. அதை குறித்து இப்போ நான் விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. அப்போ தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் எது கொடுக்குது அப்படின்னா அவருடைய திவ்ய வல்லமை கொடுக்குறது நமக்கு தந்தரலையும் அன்றி. சரி, அடுத்த வசனம் கூட வாசிக்கலாமே. பார்த்தீங்களா, எந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பணும். இச்சை என்ன செய்கிறது? பல விதமான பாவ இச்சை, உலக இச்சை என்ன செய்யும்? உலகத்துக்கு நேராக இழுக்கும். ஆனால் கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளை தம் பக்கமாக இழுக்கிறார். அல்லேலூயா. சோதரம். கேட்டுக்கு தப்பணுங்க. உலகத்தில் வாழ்கிறோமா, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு சவாலான வாழ்க்கை தான், ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதை நான் தெளிவாக சொல்கிறேன். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். எப்படியோ வாழ்கிறதுல கிறிஸ்தவ வாழ்க்கை வசனத்தின்படி சத்தியத்தின்படி தேவ சித்தத்தின்படி வாழ்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிற நல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இச்சையினால் உலகத்தில் என்ன உண்டாகுது? கேடு உண்டாகுது. அதுக்கு நம்ம தப்பணும். திவ்ய சுபாவத்துக்கு, ஆமாம், தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்பட்டு மகா மேன்மையும் எனக்கு நிறையா இருக்குதா பைபிளில். இந்த பைபிளில் அருமையான வாக்கு தத்தங்கள் நிறையா இருக்குதா? வாசித்திருக்கிறீங்களா? சோத்திரம். அதை விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்து சோத்திரம் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற நீங்கள் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவன் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தீரே, நிறைவேற்றினீரே, எனக்கும் நிறைவேற்றுங்கப்பா. சோத்திரம். அவர்களுக்கு மட்டுமா அவர்களை மட்டும் ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டவரா? நம்மையும் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வேத ஒழுங்கின்படி நம்ம வாழ வேதத்தில் ஆலோசனைகள் நிறையா இருக்குது. இதன்படி நடமகளே, இதன்படி என்ன நடமகனேன்னு ஆண்டவர் பேசுவார். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன், இதன்படி நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு கிருபை தாங்கப்பான்னு ஜெபிக்கணும். சோத்திரம். அடுத்து பார்த்தீங்களா, உபாகமம் 8:18 வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாரை நினைக்கணும்? நம்முடைய தேவனாய கர்த்தரை என்ன செய்யணும்? அவரை நினைச்சா போதும். யாரையோ உலகத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். கர்த்தர் சோத்திரம். உன் தேவனாய கர்த்தரை. ஆமாம், ஒரு அம்மா ஒரு சிஸ்டர் பேசினதை நான் பார்த்தேன். என் புருஷனை விட அவர் அந்த நடிகரை தான் நான் ரொம்ப என்ன பண்ணுறேன், நினப்பு போகிறேன். எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்படி என்னங்க இது அசிங்கமாக இருக்குது கேட்கவே. அவர் தாங்க எனக்கு. ஆமாம், அவர் இல்லைன்னா முடியாதுன்ற மாதிரி சில பேர் சொல்கிற வார்த்தையை பார்க்கணும். சோத்திரம். ஏப்பா, நீங்கள் இது மாதிரி கூட்டத்தில் வந்து இடிபட்டு செத்து போனீங்கன்னா என்ன ஆகுறதுப்பா? நான் பார்த்துட்டு செத்து போகிறேன் அப்படின்றான் ஒருத்தன். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. என்னது? யாரை பார்த்துட்டு? சரி, எவரோ ஒருத்தரை பார்த்துட்டு செத்து போகிறேன்றான். பார்த்துட்டேன்னா எனக்கு போதும், அப்புறம் சாபம் வந்தாலும் பயம் இல்லை அப்படின்றான். எங்கடா செத்து எங்கே போக போகிற நீ?
ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இதெல்லாம் நான் போய் இது வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக ஒன்றும் சொல்லலை. இதெல்லாம் அப்படியே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, வாயில் வரக்கூடாது. சோத்திரம். அவர் என்ன ரோல் மாடல்ன்றது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் யார் ரோல் மாடல்னு சொல்ல சொன்னேன்? ஏசப்பா தான், ஜீசஸ் தான் எனக்கு ரோல் மாடல்னு சொல்ல சொன்னேன். சொல்ல போகிறீங்களா? ஒரு பையன் வேறு தெரிஞ்ச பையன் இல்லை, ஒரு சோத்திரம் சின்ன பையனாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், சோத்திரம் பார்த்துட்டு செத்து போகிறையா, அப்படி இப்படி பைத்தியக்காரங்கள் இருக்கிறவங்களும் என்ன பண்ண முடியுங்க? எனக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் அழுக வந்துருச்சுங்க. என்னடா இப்படிலாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறானுங்களே, மோசம் போக்கப்பட்டிருக்கிறானே சின்ன பசங்க கூட. சோத்திரம். வாலிபன் அவனுக்கு இருந்தால் ஒரு 10 வயசு தான் இருக்கும், 10 வயசோ 12 வயசோ. அவன் சொல்கிறான். என்னத்தை சொல்கிறது, வேதனையாக தான் இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 8:18 வாசிங்க. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். நம்ம பாருங்க, குறைவை நிறைவாக்குற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. கர்த்தரை நினைங்க. அதான் சொல்கிறேன், மனுஷனை நினைக்காத. சோதரன், மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சினிமா நடிகனையோ நடிகையோ அல்லது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேர் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே இதில் தடுமாறுறீங்க, சில பிள்ளைங்க வஞ்சிக்கப்படுறீங்க. சோத்திரம். ஆமாம், சபைக்கு வர்றீங்க, பிள்ளைங்கள்லாம் வர்றீங்க. ஆமாம், யார் யார் சினிமா தேட்டருக்கு போனீங்க? இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சினிமா தேட்டருக்கு எதுக்கையா போகணும்? வீட்டிலே வருது ஐயா படம். நாங்கள் என்ன சினிமா எல்லாம் வீட்டிலே பார்க்க முடியாதா? என்ன தியேட்டரில் இருந்தால் போய் தான் பார்க்கணுமா? அப்படிலாம் சொல்கிறீங்களா? கடைசி காலம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அல்லேலூயா. சோத்திரம். அப்புறம் ஊழியக்காரங்களாம் இந்த புத்திமதி சொல்லி ஆகணும்ல. சோத்திரம். மற்ற இடங்களே சொல்ல மாட்டாங்க. உங்கள் ஸ்கூலில் காலேஜெலாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? காலேஜெலாம் படித்த பிள்ளைக்கு தானே இதெல்லாம் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க பாடங்களை வரைக்கும் பார்த்துட்டு நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்ட்டு போயிடும். நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதே. எங்கள்கிட்ட கணக்கு கேட்பார் ஆண்டவர். என்ன சபைகளை கொண்டு வந்தனே, ஆராதனை கொண்டு வந்தனே, என் ஜனங்களை, என் பிள்ளைகளை என்ன ஆலோசனை கொடுத்து என்ன சரியான விதத்தில் நடத்தினேன் என் ஊழியக்காரனே அப்படின்னு என்கிட்ட கேட்பாருங்க கணக்கு கர்த்தர். நான் அதுக்கு பயந்து தான் இவ்வளோ ஆலோசனை சொல்கிறேன். நான் என் மேலே யாருக்கும் கோபம் இல்லையே. வரக்கூடாது, கோபம் வரல சார் அப்படின்றார் அவர். சரி, ரைட்டு, கோவப்படாதீங்க. நான் உங்கள் மேலே உள்ள ஒரு ஆவிக்குரிய தகப்பேன், உங்கள் அன்பாக சொல்கிறேன். அல்லேலூயா. சரி. ஏன்னா திருவிருந்து எடுக்க போகிறாங்க. ஆமாம், அவருடைய நமக்காக அவர் சிந்தின ரத்தம், அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இதில் பங்கெடுக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ ஜீவனை கொடுத்தவர் அவருங்க, உயிரை கொடுத்தவர் அவருங்க. இன்னைக்கு உயிரை எடுக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. உயிரை கொடுத்தவ ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, 8:18 உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. அந்த வார்த்தை பாருங்கள், நினைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நினைப்பாயாக. இந்த வார்த்தை உபாகம புஸ்தகத்தில் அடிக்கடி வரும். உபாகம புஸ்தகத்தில் வாசித்து பார்த்துக்கணும். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்த. பார்த்தீங்களா, உறுதிப்படுத்தினாரா? உடன்படிக்கையின்படி செயல்பட தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தாரா? உடன்படிக்கையை படி அவர்களை கொண்டு போய் கானானில் சேர்த்தாரே. 430 வருஷம் அடிமையாக இருந்த அந்த இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு போய் மோசேயின் மூலமாக கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். முக்காவாசி ஊழியத்தை முடித்தார். யார்? மோசே முடிச்சிட்டாரு. மீதி இருக்கிற ஊழியத்தை தொடர்ச்சியாக யோசுவா கொண்டு கர்த்தர் செய்தாரா இல்லையா? செய்தார் தானே. சோத்திரம். தேசத்தில் கொண்டு போய் அவர்களை கர்த்தர் என்ன செஞ்சார்? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாரே, இதெல்லாம் செஞ்சாரே. அது சோத்திரம். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார். அதன்படி அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வன் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? மனுஷன் சொன்னதை காப்பாற்ற மாட்டான். சொன்ன சொல்ல காப்பாற்றுற கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சோத்திரம். ஏமாந்து போயிடாதீங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது,
உடன்படிக்கை உறுதிப்படுத்த இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை. ஆமாம், இங்கே இருக்கிற நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அதே சமயத்தில் உங்களுக்கு மாதம் உங்களுக்கு நல்ல ஏதோ வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்குறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தானங்க நீங்கள் கடைக்கு போவீங்க, வேலை கடையில் போய் ஒரு தொழிலை செய்வீங்க, வியாபாரத்தை செய்வீங்க. ஆரோக்கியமாக இருந்தால் தானே ஒரு வேலைக்கு போவீங்க. நல்ல பலத்தோடு இருந்தால் தானே வேலைக்கு போக முடியும். இதற்கு பலனை கொடுக்குறவர் யார்? எந்த மனுஷனும் உள்ள கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அவருடைய நினைப்பிலேயே நான் இருக்கிறேன், அதனால எனக்கு எனக்கு இது வந்துடும், ஐஸ்வர்யம் வந்துடும். வருமா? யாருடைய நினைப்பில் இருந்தாலும் வருமா? ஆண்டவரை நினச்சா தான் வரும். அல்லேலூயா. புதுசாக 2 பேரும் வந்திருக்கிறாங்க. என்ன இது இப்படி பேசுகிறாரு? ஆமாம், அப்படி நினச்சிடாதீங்க, சத்தியத்தை நான் பேசுகிறேன். தம்பி, சோதரன், சத்தியத்தை கவனிங்க. சோதரன், இப்போ ஆவிக்குரிய சபையில் இப்படி சத்தியத்தை தெளிவாக சொல்லப்பட வேண்டும், சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்போ தான் வழி தவறி போகாதபடிக்கு சோத்திரம் ஜனங்களை நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ பாருங்க, நீதிமொழிகள் 10:22 வாசிங்க. இதோட முடிக்கிறேன். யாருடைய ஆசீர்வாதமே? கர்த்தருடைய ஆசீர்வாதமே. ஆமாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு உயர்வை தரும்னு அர்த்தம். மனுஷரால் வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு உயர்வை தராது. அப்படியே கொடுத்தா கூட அவங்க சொல்லி காட்டுவாங்க, என்னால் தானே நீ இந்த நிலைக்கு வந்த சொல்லுறாங்களா இல்லையா? ஆண்டவர் ஒரு நாள் சொல்ல மாட்டார். அல்ல சொல்லியிருக்காரா? என்னால் தானே நீ இந்த நிலைக்கு வந்த அப்படின்னு. இது ஒரு உலகத்தில் இது வரைக்கும் ஒருத்தரையும் பார்த்து சொல்லலை அவர் ஆண்டவர். சோதரன், என்னை பின்பற்றும் மகனே உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னை பின்பற்றும் மகளே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நல்வழியை நடத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். இப்போ உபாகமம் 28:1 மட்டும் வாசிங்க. சோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டாரா? வேதனையை கூட்ட மாட்டார்னு இருக்குது. இப்போ 28:1 உபாகமம் 28:1 மட்டும் வாசித்து முடிச்சிடலாம், அவ்வளோதான். இன்று நான் உனக்கு விதிக்கிற கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானா. ஒன்று, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் என்பது உண்மை. ஆனால் சபைக்கு வரும்போது வேதத்தை கொண்டு விலக்கி போதிக்கக்கூடிய கிருபையில கொடுத்துருக்கிறார். சோத்திரம். ஊழியர்களுக்கு கொடுக்கிறார். தியானித்து சத்தியத்தை பேச கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். அப்போ அதன்படி நடப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு பலன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளை முடியலாம் செய்ய நீ கவனமாக இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளை இதில் கவனமாக இருக்கணும். ஆண்டோடைய வார்த்தையின்படி நடக்கணுமே, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமேன்னு சொல்லி கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக எப்படி செவி கொடுக்கணுமா? உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆமாம் என்னையும் உங்களையும் நிச்சயமாக மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து சோத்திரம் பண்ணிட்டு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்லதவனே, சொன்ன பிதாவே சோத்திரம், கிருபை இறக்க நிறைஞ்ச நல்ல தகப்பனே உமக்கு சோத்திரங்கர்த்தாவே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 மடங்கான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. கர்த்தர் வேதத்தில் வாசிக்கிற ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் சொன்னபடி செய்த போது 100 மடங்கு பலனை கண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அல்லேலூயா. கர்த்தர் கண்டு உண்மையாக இருந்து கர்த்தருக்கு கொடுக்கும்போது வானத்தின் பலனை திறந்து சோத்திர இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறாரு. சோத்திரம். வேதம் சொல்கிறது, ஆமாம், சோத்திரம் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர், மனமாறு அவர் மனபுத்திரனும் அல்ல. அல்லேலூயா. மனுஷர் அன்பு தணிந்து போகலாம், குறைந்து போகலாம், ஆனால் நம் தேவனாய கர்த்தருடைய அன்பு மாறாதது. அல்லேலூயா. மாறாத தேவன் நல்ல வழியில் நம்ம நடத்துகிறவராக இருக்கீங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து நல்ல வழியில் நடத்த கர்த்தரால் முடியும். கர்த்தர் போதுமானவர் இருந்து நிச்சயமாய் நடத்தும்.